ஹாய் நண்பர்களே, மறக்காமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையாகவே ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி 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 போங்க. எங்க போவ? ஆபீஸ்ல ரொமான்ஸ். பொண்டாட்டி கொஞ்சதுக்கு எங்கடி இருக்குது? கிடைச்ச இடத்துல கொஞ்சிட வேண்டியதான். ஏன் பொண்டாட்டி கொஞ்சதுக்குலாம் இடம் பொருள் எதுவுமே கிடையாது. கொஞ்சிட வேண்டியதாண்டி. போகும்போது மாதிரி இருந்தா சரிடி. வா. என்ன? சரி, நீ சொன்னதை நான் கேட்கணும்னா முட்டு 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 முட்டு. அப்ப நான் கேட்க மாட்டேன். போ. அப்போ முட்டு 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 முட்டு. பொண்டாட்டி பக்கத்துல இருந்து அந்த நினைப்பு தாண்டி வரும். வா. முட்டு 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 முட்டு. ஒரே ஒரு வாட்டி. முட்டு 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 முட்டு. முட்டு 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 முட்டு. அப்படியே அள்ளி திங்கிற மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருக்கலாண்டி. ஆமா, கொஞ்சிக்கிட்டே இருங்க. கொஞ்சிக்கிட்டே தான் இருப்ப. முட்டு 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 முட்டு. முட்டு 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 முட்டு. நம்ம விளையாடலாமா? நீ எந்த விளையாட்டுல ஆட கூப்பிட்டா நான் வருவேன். அழகு அழகு. சரி, என்ன விளையாட்டுல சொல்லு. சரி, நான் சொல்ற மாதிரி விளையாடணும். சரியா? சரி, நீ சொன்னா நான் கேட்பேன். நீங்க ஆபீஸ் ரூம்ல வேலை பார்க்கல? அதை பார்க்கலாம். நீ சொல்லு. ஐயோ, நீங்க வேலை பார்க்கணும்னு வந்தீங்க. அதெல்லாம் நான் சேர்த்து பார்த்துவேன். நீ வா விளையாடும். என்ன விளையாட்டுல சொல்லு. திருட்டம் போலீஸ் விளையாடுவோமா? நீ போடுனாங்க சிரித்து போன டீ வேலை பார்க்க போயிடலாம். இந்த ரூமுக்குள்ளே விளையாடுற மாதிரி ஏதாவது இந்த பாரு. வெளியே ஆபீஸ்ல ஏதாவது வேலை பார்க்கறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாது. அப்ப இது மட்டும் கேட்காதா? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம்ல, ஒண்ணு கூட வெளியில கேட்காது. நீ கத்தி சொல்லிச்சாலும் வெளியில கேட்காது. இங்க நீயும் நானும் மட்டும்தான். நீ ஆசை பொண்டாட்டி கூட தான். நீங்க என்ன பண்ணாலும் வெளியில தெரியாது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டே சொல்லு. விளையாடுமா? உள்ளுக்குள்ளே விளையாட்டுல எல்லாம். அது வந்து எங்க என் தங்க யோசி பாப்போம். இருங்க, நான் யோசிக்க. ரூமுக்குள்ளே விளையாடணும். இங்க கச்சங்களே. அதுல வேண்டாம். வேற இந்த ரூமுக்குள்ள வேற என்ன விளையாட முடியும்? முட்டு 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 முட்டு. அங்கல அது விளையாட முடியும். முட்டு 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 முட்டு. உனக்கு கூட நான் கோமா இருக்கேன். உன்னோட இந்த விஷயத்தவங்க கோமா இருக்கலாம். எதுக்கு? ஆமா, நான் கோமா இருக்கேன். இப்ப பாரு நான் கோத்தை எப்படி குறைக்கணும். சில்லு போல இருக்கத பாரு. ஏலி குஞ்சு மாதிரி இந்த கிங்ஸனுக்கு என்ன பாதியா இருக்கலாம் நாடி. இவ்வளவு போதும். ஆமாமா, இதான் நல்லா இருக்கு. ஒன்னு கொடுத்துக்கலாமா? ஒன்னே ஒண்ணு. அப்படியே அப்படியே நச்சுன்னு ஒண்ணு கொடுத்துட்டா. இங்க பாரு, கழுத்து என்னமோ இருக்கு பாரு. ட்ரெஸ்ல கை வச்சீங்க. இல்லடி, அதுல என்னமோ இருக்கு பாரு. சார், கொண்டு எரிச்சல யார கட்டில வந்து வந்த? சார், அது மேனேஜர் சார். மேனேஜர் கண் பாரு நினைக்கிற. போ. இல்ல சார், அது வந்து போய் கொண்டு பொம்பளைங்க மேல கை வைக்கிறது இல்ல. கை வைக்க வச்சிடாத. போய். இல்ல சாரி சார், அது வந்து போ. மேனேஜர் டேவிட், அங்க எனக்கு ஸ்டாப் பண்ணு. முடிய விட்டுக்கிட்டாரு. சரி சரி, விடுங்க. சரி 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 ஒண்ணு இல்ல. விடுங்க, ஏன் கூப்பிடுறீங்க? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? அறிவண்டவனுக்கு தெரியாதுல்ல, சின்ன பொண்ணு தானே, விடுங்க. சரிடி, அது இப்படி இருக்கும்னு தெரியல. போயிருக்கலாம் தானே. விவரம் தெரியல என்னமோ. சரி, ட்ரெஸ் வாங்க போட்டு அதான் சொன்னேன். போங்க. அப்படியே விட்டுக்கிட்டா. யார் இவனை வேலைக்கு எடுத்தது? சரி, நான் தானா? சரி, கோபப்படாதீங்க. இல்லடி இல்லடி, நீ ஒன்னும் டென்ஷன் எடுக்கிறிய? நீங்க கத்துறதே எனக்கு கவலையா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, நான் கத்துட்டு பாரு. நார்மலா தான் இருக்கேன். நான் நார்மலா தான் இருக்கேன். ஒண்ணு இல்ல. சரியா? ஒண்ணு இல்ல. சரி, கொண்டா. அதை பட்டு போட்டு கொண்டா.
சரி. ஜாலியா இருந்திருப்போம்ல. அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரி, ஜாலியா இருக்கலாமா? நீ வேண்டாம். நீங்க ரொம்ப கோவப்பட்டுட்டீங்க. சரி, அப்பா வந்துருவார்ல. சரி வா. சரி ஒண்ணு கூட. சரி. நீ டென்ஷன் எடுக்கல, கத்துறான பைப்ல இல்ல. இல்ல இல்ல இல்ல. சரியா, ஒண்ணு இல்ல. சரி கிங்ஸ்லேன், டேய் கிங்ஸ்லேன், உள்ள வா. டேய், அது குடல்ல சரக்கு வந்திருக்குது, நான் இறக்கி வச்சுட்டு நீ புள்ளைய கூட்டு வந்துரு. சரிங்கண்ணா. சீக்கிரம் வா. சரி வா போமா. என்னங்க? என்னடி? கோவமே படக்கூடாது, சரியா? நீ கொடுத்த பாரு, அதுலயே என் கோவெல்லாம் போயிடுச்சு. அவ்வளவு பொண்டாட்டி. நான் எல்லாத்துலயும் கழுத்துலாம் போட்டுட்டேன். மாடு ஃபுல்லா வந்துட்டு லேபர் வச்சு ஃபுல்லா மேலே ஏத்திரு. ஓகே சார். கணக்கு வழக்கெல்லாம் நீ மேனேஜர்ட்ட கொடுத்துரு. அவர் அந்த குடல்ல இருப்பாரு. சரியான டயத்துல கொண்டு கொடுத்துரு. ஈவினிங் குள்ள கணக்கு முடிக்கணும். சாத்த கையெழுத்து வாங்க போனேன். ஐயோ, என்கிட்ட கெட்டு போய் கொண்டுதானே. இந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட அதிக பிரசிக்கத்தானா? யாரா கெட்டு போன? தெரியாதுல சார். கேட்க மாட்டா? சத்தம் போட்டு வைக்கிறேன் சார். என் பொண்ணும் என் தம்பி இருக்கும்போது ஏதாவது யாரா டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணுனீங்க. சாரி சார், புது பொண்ணாதான் தெரியல சார். கிங்ஸும் கோத்துக்கு ஆளாயிரமா அவனதான் நான் சொல்ல முடியும். அவங்கிட்ட பாரபட்சமே பார்க்க முடியாது. ஈவர்க்கத்துக்கு இடமே இல்ல. எனக்கு தெரியாது சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணா என் தங்கம், ஓடியா. சரிண்ணே, பார்த்து கொடுத்து போ. செக்யூரிட்டிக்கு முன்னாடி ஆள் வருது இல்ல. நானே கார் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேண்டாம், 2-3 கார் பாடி கடை கூட்டு போ. என்னதானே இருக்கு, நான் போய்க்கிடுவேன். சரி, வீடியோ கால்ல இருங்க. சரிடா, என் காத்த கொண்டு போன் ஆப்ல இருக்க கூடாது. சரிடா, நான் பாத்துக்கிட்டேன். சரி தங்கம், வா நம்ம போவோம். சரிண்ணே, நான் ஒரு 3-3:30 வருவேன். வந்து உடனே கிளம்ப வேண்டியது இருக்கும். சரிடா, கூட்டு போலே மும்பரமா இருப்பான். காடு வழிலாம் இந்த மாதிரி நேரத்துல என்னது இவன் பயப்படுவானே காட்டு வழியா இருட்ட பார்த்தா, அதுக்குதான். இல்லையே, இந்த மாதிரி நேரம்னு சொன்னானே. என்னமோ மறைக்கிறானே இவன். இல்லையே, இவன் மறைக்க மாட்டானே. இல்லையே, சொன்னானே. பார்த்து கூட்டு போனேன். சமாளிச்சுட்டு விடு. சரி தங்கப்புல வா. சரி, பார்த்து போனா வீடியோ கால்ல இருனா. சரி, பொண்ணு கொஞ்சம் தூங்கு. சரிண்ணே, போனு கொஞ்சம் அவளை தூங்க வச்சிரு. சரிடா, ஏற்கனவே கொஞ்சம் தூங்குனா. இல்லண்ணே, தூங்க வச்சிரு. என்னடா இவன் பேசுறதும் வித்தியாசமா இருக்கு. இப்படி சொல்ல மாட்டானே. உன்னால பக்கத்துல தூங்க வச்சாலே ஏசுவான். இப்ப அவனே தூங்க வைக்க சொல்லுதான். மாசமா இருக்கும் போது தானே இதெல்லாம் பண்ணுவான். சரிண்ணே, பார்த்து கூட்டு போ. சரிடா தங்கம், வா. என் தங்க போல முழிய பாரு. போமா இருக்க பாரு, பொம்மை மாதிரி. சரிடா, நான் கிளம்புறேன். சரி, இதை என்னோட தூரம் பண்ணாலே மனசு ஒரு மாதிரி இருக்க. பத்திரமா கூட்டு போனேன். சரிடா, நான் தானே கூட்டு போறேன். கூடயே இருந்தா மனசு சந்தோஷமா இருக்கு. அவன் கொஞ்சம் பெரியனாலே தாக்கிக்க முடியல. மனசெல்லாம் வலிக்க. டாட்டா, பார்த்து போ. டாட்டா. டாடா. ஓகே சார். ஏமா நீ போமா. ஓகே சார். அவன் நாளிலிருந்து வேலைக்கு வரக்கூடாது. ஓகே சார். நான் தான் வேலையிலிருந்து தூக்குனு யாருக்கும் தெரியக்கூடாது. இது வரைக்கும் நான் வேலையிலிருந்து தூக்குனதே சரித்திரம் கிடையாது. எனக்கு அந்த பேரும் பிடிக்காது. நான் தூக்குனேன்னு வரக்கூடாது. இவன் இருக்க இடமே தெரியக்கூடாது. நம்ம ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. இனி எங்கேயாவது இவளை என் கண் முன்னாடி பார்த்த இல்ல சார். சீக்கிரம் காலி பண்ண வைக்க, இல்ல கொன்னு புதைச்சிருவேன். நான் யாருன்னு தெரியும்ல. தெரியும் சார். அவ வந்துட்டு போனதுக்கான அடையாளமே இருக்கக்கூடாது. பொண்ணு நான் தான் விட்டு வச்சிருக்கேன். கொன்னு எரிஞ்சிருவேன். அவளா வேலையை விட்டு போன மாதிரி பண்ணணும். புரியுதா? புரியுது சார். ஐயோ, என்ன பண்ண? அந்த பொண்ணு மேல ஏதாவது பழி போட்டாதான் அந்த பொண்ணு இங்க அனுப்ப முடியும். என்ன பண்ண வழியே இல்ல. மேனேஜர் கிட்ட பொறுப்பை கொடுத்தாதான் நாம நிம்மதியா எங்க வேலை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்மளே சேர்த்து குடி தோண்டி புதைச்சிருவாரு. லேபர் தூக்கி இலட்சம் சரக்குல மேல தூக்குங்க. அது வேலையை பாருங்கடா. அது நிக்காம அந்த 2 பேரும் அவனை வர சொல்லி பாரு. புது மாலை பூரம் தனியா வைங்க, பழைய மாலை பூரம் தனியா வச்சிருங்க. போன திருப்பி 2 போட்டு கம்பல் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மண்ணு தெரியல வேலை பார்க்க. எல்லாரும் கிங்ஸ் மாதிரி ஆக முடியாது. நீ கண்ணு கத்துமா இருப்ப. இவனுங்க வேலை பக்கம் பயிலுக்கு தானே. ஐயோ, மாலை எங்க தூக்கிட்டு வா. ஏன்னா மாலை எங்க கொண்டு வரல. இங்க பாரு,
இவங்களாம் இன்றைக்கு ஆள் இருக்கும்போது பார்த்துடுங்க. என்ன கிங்ஸன், எப்பவும் நீ தானே செஷன் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணியிருக்கேன், இனி இதெல்லாம் நடக்கக்கூடாது. என்ன சொல்ற? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இனி வேண்டாம். பார்த்து எடுங்க. சார் 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 சாரி சார் 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 சாரி சார், எனக்கு உங்களை ரூல்ஸ்லாம் தெரியாது சார். சார் சார் ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார். ஐயோ, மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காளே. சும்மா போமா. சார் நான் சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாது சார். இந்த மாதிரிலாம் எதுவும் நான் பார்த்து வளர்ந்ததில்ல. அதான் நீங்களும் மேடமும் இருக்கிறத நான் புரிஞ்சுக்காம வந்துட்டேன். இப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கான உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி நான் பார்த்தது கூட கிடையாது. எனக்கு தெரியல சார். எல்லாரும் மாதிரி தான் நீங்களும் நினைச்சிட்டேன் சார். அதான் கேஷுவலா வந்துட்டேன் சார். இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டு சார். நான் இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். சாரி சார். சார் உண்மையிலே எனக்கு தெரியாது சார். என்னை மன்னிச்சிருங்க சார். அம்மாக்கு மருந்தெல்லாம் வாங்கணும் சார். இந்த வேலையை நம்பி தான் சார் இருக்கேன் சார். சார் சார் அவன் மன்னிச்சுட்டான்னு அர்த்தம். இனி இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புலாம் பண்ணிடாம. சரிங்க சார். அவனுக்குன்னு ஒரு ஹேபிட், அவன் மனைவியோட இருக்கும்போது யாரும் பார்க்க கூடாது. எனக்கு தெரியல சார். அதான் சரி சரி, இனி இந்த தப்ப பண்ணக்கூடாது. அவன் மனைவியோட நின்றுட்டு இருந்தாலும் சரி, போய்கிட்டு இருந்தாலும் சரி, பக்கத்துல கூட போயிடாத. இன்னொன்னு, அவன் தனியா இருக்கும் போதும் நீ போய் நின்று பேசினாலும் அது அவனுக்கு பிடிக்காது. அவன் பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டான், பேசிக்கிட மாட்டான். சரிங்க சார். இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாம பாத்துக்க போ. திரும்ப சொல்றேன், இனிமேல் அவன் கண்ணில் பற்றாத. அதான் உனக்கு நல்லது. அவன் எப்பவும் மன்னிக்க மாட்டான், பாத்துக்க. ஃபர்ஸ்ட் டைம் மன்னிச்சு விட்டுருக்கான். இதுதான் அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் மன்னிச்சு விட்டது. அது உன்னை விட்டுருக்கான், பாத்துக்க. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். சரி சரி, வேலையை பாரு. ஒரு நாள் மன்னிக்க மாட்டானே, எப்படி மன்னிச்சான்? அப்பனா ஆயிட்டான்ல, அதான் கொஞ்சம் இறக்க குணம் வந்திருக்கு. மனசுல ஒரு மாதிரி இருக்கு. அவ கூட இருக்கும் போது மனசு ரொம்ப லேசா சந்தோஷம் வந்தது. அவ போன ஒரு மாதிரி இருக்குதே. மைண்ட் என்னெல்லாமோ சொல்லுதே. இல்ல, ஒரு மாதிரியா இருக்கியா? அண்ணன் தானே, அதெல்லாம் பத்திரமா கூட்டு போயிடுவான். இல்ல, என் மனசு ஒரு மாதிரி இருக்க. இல்லையே. கிங்ஸின் போகும்போதே சொன்னான், வாடி வேலை கூட்டு போனேன். நான் வேற பக்கத்துல தானே நினைச்சு வந்துட்டேன். வண்டி ரேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களே, வண்டி பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்கானுங்களே. புள்ளைய தூக்கிட்டானுங்கண்ணா, என்ன பண்ண? புள்ளைய தூக்கிடக்கூடாது. புள்ளைய நம்மளோட சத்தச்சு கட்டிட வேண்டியதான். என்ன போன் வேற எடுக்க மாட்டேங்குது. கிங்ஸே, லைன்ல தானே இருக்க? ஐயோ, புள்ள வேற முடிச்சிருவாள. கிங்ஸே, லைன்ல தானே இருக்க? என்ன லைன் வேற கட் ஆயிட்டு? இப்ப என்ன பண்ண? புள்ளைய தூக்கிட்டு தான் வரணுங்களோ? என்ன சரி ஜான், வண்டி ஸ்பீட கூட்டு. எத்தனை பேர் வந்தாங்க? என் புள்ளை என்னோட காப்பாற்ற முடியும். ஸ்பீட கூட்டு ஜானே. எவனை தொட முடியும்னு பாப்போம். ஐயோ, வண்டி அடிக்கிறானுங்களே, வண்டி அடிக்கிறானுங்களே. ஒண்ணு ஜான், ஜான் ஸ்பீட கூட்டு. வாங்கடா போத்துக்கலாம். வண்டி அடிக்கிறானுங்களே. ஏய் ஜான், சீக்கிரம் புள்ளைய தூக்கிட்டு வா. சித்தப்பா, தட்டி தூக்கி வாடுங்க. நான் வண்டி விட்டுறேன், இந்த சைடு வா. சரிங்க சித்தப்பா, புள்ளைய மட்டும் விட்டுறாத. இல்ல சித்தப்பா, புள்ளி விட மாட்டேன். சரி, வண்டி கீழே போட்டு இந்த சைடு வா. 120 போடு, உதைக்க வேண்டாம். சரிங்க சித்தப்பா. வாங்கடா, தட்டி தூக்குறேன். ஜான், புள்ளி கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். சாவங்கடா. எப்படி சித்தப்பா? கிங்ஸ் தான் இன்ஃபார்ம் பண்ணான், சீக்கிரம் போங்கப்பான்னு. அவனுக்கு தான் பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரியுமே. கொஞ்ச நேரத்துக்கு புள்ளி சிக்கன பிடிச்சிக்கா. தோற காலத்துல தான் இருக்கான். இன்னத்துக்கு 20 வண்டி தட்டி தூக்கிருப்பான். சாரனுக்கு வந்துட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் ஆளுக்கு ஒரு வண்டி தட்டி தூக்கிடுவானுங்க. சரிங்க சித்தப்பா, உங்ககிட்ட எத்தனை படிச்சிருக்கேன். புள்ளி தனியா கூட்டு போகாதே. இங்க தானே நினைச்சு வந்தேன். அவனுக்கு வழியை மாத்திட்டானுங்க. எனக்கும் வேற வழி தெரியல. அதான் ரூட்டை மாத்த போச்சுது. என்ன ஆனாலும் சரி, நாம எங்க போகணுமோ அங்கதான் போய்கிட்டே இருக்கணும். அவனுக்கு நம்ம வழி மாத்ததுக்கு தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நல்ல நேரம் கிங்ஸ் லொகேஷன் அனுப்பணும். லைன் தான் கட் ஆயிட்ட. அவன் எடுத்துட்டான். அவன் தான் லொகேஷன் கரெக்டா அனுப்பணும். தட்டி தூக்கிட்டானுங்க. ஒரு வண்டி கூட பின்னாடி வரல. ஏதோ ஒரு வண்டி மட்டும் வர எனக்கு. இரு, அவனை நான் தட்டி தூக்குறேன். இன்னைக்கு எல்லாம் வீட்டுல இருந்தாங்க, சரியா போச்சு. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. இப்படி புள்ளி தனியா கூட்டிட்டு வராத. எல்லாம் அவனுக்கு கதையை முடிச்சாச்சு. இனி நார்மலா இரு. ஒண்ணு இல்ல தங்கம், நீ தூங்குவா. இவன் அடிக்கடி தூங்கிருதா? இப்படி தூங்க மாட்டல. எப்படி தூங்குனா என்னன்னு தெரியல, ரொம்ப தூங்குதா. ஏன், என்னாச்சு?
நானும் பார்த்துருக்கேன். நைட் டைம்ல கண்டு பாடாப்படுத்துவா. எப்படி தூங்குனா தங்கப்பிலா? என்ன கருப்பு வந்திருக்காவே? தூங்குனா டிரைவர் தேவை, அதான் வந்தேன். உங்க அப்பா உன்னை பார்க்க வேண்டியிருக்கலாமா? அதான். அதெல்லாம் எங்க அப்பா என்னையும் பார்த்துட்டு வண்டி ஓட்டுவாங்களே. ஜான், அவ உன் மேல வச்சிருக்குது நம்பிக்கை. இன்னத்துக்கு நாங்க வரலன்னா அப்பா நீ தான் முடிவு பண்ணிக்கணும். நீ தான் முடிவு பண்ணணும். உன்னால காப்பாற்ற முடியுமா? இல்ல, என் தங்கம், என் புள்ள, பாசம் வைக்கிற கொஞ்சம் வீரத்தை வையேன். ஐயோ, அன்னைக்கு தள்ளி நின்ன இடிச்சுக்கிட்டு நிக்காதண்ணே. ஆகமில்ல நடமில்ல நடமே நீ என்னாகும். சும்மா நச்சு இருக்கிய. அத்தி அவனுக்கு மேல வளர்த்தியா இருக்கா. இவன் ரசனைய பாரு. நீ என்னத்தான் பண்ணுவ? இதெல்லாம் பார்க்கணும்னு கால கொடுமை. நீ என்ன பண்ணுவ? இடுப்பா, இது இடுப்பான்னு கேட்டேன். போங்க அத்தான். அத்தி மகிமா உனக்கு ஆப்ப வச்சுட்டா உன் சக்காரத்தி அத்தனை சொல்லிவிட்டா. ஐயோ அத்தா, என்ன கைய வச்சுக்கிட்டு சும்மா இருங்கள். மகிமா இருந்தாலும் உனக்கு இப்படி ஒரு நிலைமெல்லாம் வரக்கூடாது. ஆத்தி உனக்கு இவ்வளவு பெரிய சக்காலத்தி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போ. என்னடி இவன் டேஸ்ட்? அவன் அவனுக்கு ஈக்குவலா பார்த்திருக்கான். விடு விடு. வளர்த்திய பாரு அவனை விட வளர்த்தி, உடம்பு பாரு அவனை விட அதிகம். இவன் எந்த ஆங்கிள் உனக்கு பிடிச்சது? அத்தா, அவனுக்கு மல்லிப்பூ சூடு விடட்டுமா? உனக்கு ஒரு ரோஸ் பூ கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. அவளுக்கு மல்லிப்பூ வாங்கி சூட போறானா. உங்க விருப்பம் அத்தான். அப்படின்னா இடுப்ப கிள்ளுவேன், பரவாயில்லையா? இதுக்கு முன்னாடி நீங்க இடுப்ப கிள்ளவே இல்லை பாருங்க. ஆத்தி வாக்குமூலம்லாம் கொடுக்கால. சண்டாளி சண்டாளி. மகிமா உனக்கு கோவம் வரல? வரல. வரலையா? எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது. இவன் எந்த ஆங்கிள் இவளை பிடிச்சதுன்னு இப்படி ரசிச்சுட்டு இருக்கான். பிடிச்சிருக்க? அவனுக்கு பிடிச்சிருக்க? பஞ்சு முட்டை சேலை கட்டி, பஞ்சவர்ண சேலை கட்டி அடியே. அண்ணே ரொம்ப குளுக்காத, மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும் பாத்துக்க. இல்லடா, அவளுக்கு கொஞ்சம் கூட பொறாம வருதான்னு பாக்கேன். அவ ஆச்சரியத்துல நிக்கா. ஆமா, நீ விழுந்து விழுந்து காதலிச்சிட்டா உன் மேல பொறாமப்படுறதுக்கு. சந்தோஷத்துல நிப்பா மகிமா. பறிச்சா போடுதாண்டா தோணுது. அடியே பஞ்சு முட்டை சேலை கட்டி. அது எப்படி எல்லாம் கொஞ்சிடாமா? அப்படி பார்த்தாலும் இவன் அவனுக்கு மேலதான் இருக்கா. இது என்ன இதெல்லாம் கேட்க? அப்படியே ஸ்ட்ராபெரி பழத்தை ஒட்டி வச்சிருக்க. கண்ணான்னு கேட்க. கோழி குண்டு மாதிரி பண்ணு வச்சிருக்கா. அவன் கடிச்சு தின்னுருவேன். போகலத்தான். இது என்ன மூக்கான்னு கேட்க. மாம்பழத்தை சொல்லி வச்சிருக்க. டேஸ்ட் பாத்துருவேன். இது ஆப்பிளான்னு கேட்க. இந்த ரெண்டு சைடு இருக்குது ஆப்பிளான்னு கேட்க. எனக்கு ரொம்ப பாசிக்கு நான் அடிச்சு திங்க போறேன். இந்த லவ்வா நீ அங்க கட்டியிருந்தா எப்பவுமே சக்சஸ் ஆயிருக்கும் தெரியுமா? இல்லடா, எவனையும் நம்ம தெரியக்கூடாது. அவ்வளவுதான் நம்ம தெரிய வரணும்டா. சரி சரி, நீ கொஞ்சம் கொஞ்சம் என்னத்தோட துறட பொண்டாட்டி வருடா. அங்க பார்த்தேன் நான் சிரிச்சிருவேன். ஆப்பிளான்னு கேட்க. அந்த கண்ணை ரெண்டு ஆப்பிளான்னு நான் கேட்கேன். என்னடி செஞ்சுட்டு சொல்ல மாதிரி? அப்படியே சொன்ன கூச்சமா இருக்கு. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேடா. அதானே, ஆனா உலகத்துல இப்படி ஒத்தி ரசிச்சவன் இவனாதான் இருக்கணும். சரி, கோழி குண்டு கண்ணு பொத்தி வச்ச கண்ணும் கடிச்சிட்டீங்க, நானும் போறேண்டி ஒன்ன. ஐயோ அண்ணி, அண்ணி சும்மா நீ சும்மா பேசிக்கிட்டு இருந்த. நீ பேசிக்கிட்டு இருந்தியா? எந்தி பாத்து எந்திமா. பாத்து எந்திமாவா? என்னைக்கு அது உன்னை பார்த்து இப்படி சொல்லிருப்பானா? நீ வேற சும்மா இரண்டி. சாரி அண்ணி, தடுமாறி கீழே விழ போனா தாங்கி பிடிச்ச அண்ணி. அவ தடுமாறி கீழே விழ போனா நீ தாங்கி பிடிச்ச. ஆமா அண்ணி. எந்திடா. எந்திடாவா? எம்மா எம்மா, நான் கூட்டு வந்த புண்ணியவதி. ஐயோ அக்கா. அக்காவா நானே? நெஞ்சு வலிக்கு. எந்த ஆங்கிள் நீ என்ன அக்கான்னு சொன்ன? இல்ல என்ன வச்சுதான் சொல்லி. அப்படி இல்ல நீ. ஐயோ
சும்மா இருங்கத்தான். ஐயோ வாய் வந்துட்டு உண்மை சொல்லிட்டேன்னா எந்திடி. எந்த டியாவா உன்னை சாலி முடிச்சு விட்டுட்டான் போ. எடி ராணி அவன் கை எங்க வச்சிருக்கான் பாரு. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். கையை பிடிச்சிருக்க எடுத்த பாருடி. அண்ணே சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க எப்போ உள்ள வந்தீங்க? நாங்க உள்ள வந்தது உனக்கு தெரியாது. ஐயோ தெரியாத நீ. டேய் அவளை நடிக்கிறண்டா கூட்டு வந்திருக்கோம். நீ நிஜமாவே வாழ்ந்துகிட்டு இருக்க. அண்ணி என்னாச்சு? அப்பெல்லாம் இல்ல நீ. அப்பெல்லாம் இல்ல நீ. ராணி போய் நம்பாத. அப்பெல்லாம் இல்ல. சும்மா தேடலாம் பேசிட்டு கூடாது. கை எங்க இருக்குன்னு பாரு ராணி. விழுந்துருவான்னு புடிச்சு வச்சிருக்க. அவ உனக்கு மேல இருக்கடா. அவ விழமாட்டா. விழுந்தா நீ தான் விழணும். நீ விழுந்துட்ட அதானே. சரிங்க நீ. எனக்கு வெளியில ஏதாவது வேலை இருக்கான்னு பாக்க. டேய் அவளை நடிக்கிறண்டா கூட்டு வந்திருக்கோம். நிஜமாவே நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடாதடா. ஐயோ இல்ல நீ. என்னடா சிதுங்குற? ஆத்தாடி. டேய் ஐயோ சும்மா இருங்க நீ. அப்பெல்லாம் இல்ல நீ. நீங்க டேய் 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 இனியும் தாங்காதடா. விட்டுடா எங்களை. சும்மா நீ நடிப்புதான் நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. சவா மகிமா. சரி நீ நீங்க பேசிட்டு இருக்கா? சும்மா இருங்க. இல்ல நீ சொல்லிட்டு போதானே. பத்திரமா இருங்க. அம்மா எனக்கு இது மட்டும் தாங்கிக்க முடியலையே. என்னால எதையுமே தாங்கிக்க முடியலடி. இங்க பாரு பத்திரமா இருக்கணும். அப்படி கும்முனு இல்ல பத்திரமா இருக்கணும்னா எட்டி வீச்சுல போனேன். நீ நச்சமாவே கும்முனு இருக்கடா. உடனே சொல்லிட்டேன் போனேன். சரி சரி அத்தான் வெளியில தான் நிப்பேன். அப்படி கம்முன்னு அப்படி நின்னுக்கணும்னா என்னடா போட வழியில. ஆத்தி இங்க இருந்து போகும்போது பார்த்தா குட்டி சாரனை உருவாக்கிட்டு தான் போவான் போலுக்க. அவன் நிக்க போதுன்னு அப்படித்தானே இருக்குது. ஆத்தி ஆத்தி இவளை வேற நான் கூட்டு வந்திருக்கேன். இசை என்ன புரட்டி எடுத்துருவாள. இப்ப நான் என்ன பண்ண? அடி மகிமா ஏதாவது பண்ணேன்டி. நான் என்ன பண்ண? அவன் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கானே. சரி சரி போயிட்டாருன்னா பூ என்று வரும்போது எதுக்குடா? இல்ல நீ அவ குண்டல்ல வைக்கணும்னு ஆசைப்பட்டா. என் குட்டி சரணுக்கு தான் ரெடி பண்ணதான் நினைக்கிறேன். அங்க நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டியா? நான் உன் கட்ல மலதாண்டா. அங்க இல்ல இங்க. இல்ல வெளில நிக்க. போடா. அப்படியே உனக்கு குழு குழுன்னு இருக்குமே. அதுலதான் மண்ணலி போட்டுட்டிய. ஏதோ என்னால முடிஞ்சது. நான் தெரியாம தான் கேட்க. இந்த சாரன் பேக்கிட்ட என்ன இருக்குன்னு உனக்கு பிடிக்குதுங்க பாரு. அவளையே இவ்வளவு நேரம் ரசிச்சு கொஞ்சிட்டு போயிருக்கா. இவெல்லாம் உனக்கு தேவையானு கேட்க. நான் ஒன்னும் அவனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படல. அவன் மேல விழுந்த கரையை போக்கணும். அவன் உத்தமங்கதை காட்டணும். உத்தமன் பார்த்த வேலையை பார்த்தல இவ்வளவு நேரமும் அது சும்மா நம்மளை வெறுப்பிட்டதுக்கா இருக்கும். ஏக்கோ ஏக்கோ சும்மா ஏதோ நடிக்க வரலன்னு கேட்டேன். நீங்களும் என் மேல உள்ள பாசத்துல நட்புக்கு அடையாளமா நடிக்க வரேன்னு சொன்னீங்க. போற போக்க பார்த்தா அந்த பையனை மடக்கிறிய போலுக்க. அப்பெல்லாம் இல்ல. இல்ல நீங்க எப்பவுமே இப்படி பேசுவீங்களோ? ஆத்தி இந்த புடக்கு நமக்குலாம் வரவே மாட்டேங்குதம்மா. நம்ம போட்டு பாப்போம். ஆத்தி வருது. ஆத்தி வருது. ட்ரை பண்ணி பாப்போம். ஏடி நீ ட்ரை பண்ணி பாரு. இல்ல ஆத்தி வருது வருது. அம்மா ஆத்தி ஆத்தி ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட் தான். ஐயா எப்படி சொல்லி கொடுத்துட்டா. எனக்கு இப்ப வந்துட்டு தெரியுமா? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? எத்தே நீங்க நான் பண்ற மாதிரி பண்ணுங்க பாப்போம். என்னடி விளையாண்டுட்டு இருக்க? அங்க சீரியஸா போய்கிட்டு நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? சீரியஸ் கிடக்குதே சீரியஸ். நான் பண்ற மாதிரி பண்ணுங்க பாப்போம். எனக்கு கூட வரமே. இங்க பாருங்க. மாமியாரு மருமகளா? அப்ப தினம் வீட்டை இப்படிதான் நடக்கு. ஓ இப்பதான் நீ இதை ட்ரை பண்ண செய்த. ஆமாத்தே பரனே பாவம். இல்லடி தலை நினைச்சா கொஞ்சம் இப்ப பாவமா தான் இருக்கு. இல்லடி நல்லாவே அவன் பாவம் தான். எல்லாம் இந்த கதை சொல்லி கொடுத்தாவன். அவனடி இத்தானந்தில இருக்கா. இத்தானந்தி பொம்பளை தான் நீங்க பெத்தவங்க புதல்வன் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு போயிருக்கான். தூக்கி வச்சு கொஞ்சினானா? என்ன கொஞ்சம் வர தெரியுமா? ஆமாத்தே விட்டா நீதான் சரிப்பட்ட மண்டலா விடு. அவ பியார் என்ன பண்ணிட்டி? நீங்க ஞானத்தோட அவங்க ஒய்ஃப் தானாச்சி? மாமாவே சொல்லலாம். எதுக்கு? அவங்களுக்கு கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க ஆண்டி. அப்பாடா என் புருஷரா இல்ல கிடையாதுப்பா.
அவ என்ன பண்ணவ? அது சும்மா இருக்க சொல்றல. போங்க ஆண்டி. ஆண்டி மாமா வந்தவ 2 டைம் வந்தவல. அப்ப புரியல, இப்ப புரியுது. மாமா வரவே மாட்டாவன்னு சொன்னியே. மாமா இப்ப எதுக்கு வந்திருக்காவன்னு எனக்கு இப்பதானே தெரிஞ்சிருக்கு. எப்பா எப்பா. நீங்க தானே தோரா சார்மிங் ஒய்ஃப். தோர டார்லிங்கா? தோரா டார்லிங் எப்போ வருவாங்க? தோரா டார்லிங் பார்க்கணும் போல இருக்கு. எதுக்கு? ஆத்தி எல்லாரும் மடியிலும் கை வச்சிருவா போலுக்கு. அது என்ன பண்ணாவ? என்ன பண்ணலன்னு கேளுங்கக்கா. சோப்பா நீ அக்கா அக்கான்னு சொல்லும் போது எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. சொல்லு. இங்க பாருங்க, கன்னத்துல மொல்லி வச்சிருக்காங்க. கண்ணெல்லாம் ஸ்கின் வம்பா போயிடும். கண்ணத்துல முள்ளுனாவல. இங்க பாருங்க, இந்த இடுப்புல கூட. இடுப்புலியுமா? இங்க பாருங்க, அதுல. வேற ஏதாவது மிச்ச மீதி இடம் இருந்தா சொல்லு. எதுக்குக்கா? வந்து முள்ளு சொல்றேன். எதுக்கு மிச்ச இடத்தையும் பாக்கி வச்சுக்கிட்டு? ஓகே. இப்படி நான் சிரிக்கிறடி. மனசார வாய் வலிக்கு சிரிச்சிட்டு சிரிக்கலையா? அத்தே இவன் நான் கூட்டு வந்த என் ஃப்ரெண்டு உயிர் தோழி அப்படின்னல்ல. நம்பி கூட்டு வந்தது ஒரு குத்தமையா? உனக்கு வேற ஒருத்தி கிடைக்கவே இல்ல. இப்ப அந்த அண்டில இருக்கால, யாரு பாப்பா நினைச்சேன். ஆனா இவங்க டேஸ்ட் எல்லாம் இப்படித்தான் இருக்குன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. சரிங்கப்பா, போயிட்டு வரேன். சரி, பார்த்து போ. புள்ளைய பார்த்து கூட்டு போ. சரிங்கப்பா. புள்ளைய பார்த்து கூட்டு போனா பைக்ல. சரி, நான் பயப்படாதுண்ணே. இருட்டிக்கல, நாளைக்கு காலையில போக சொல்ல வேண்டியதுடா. அவன் கிளம்பி நின்றுகிட்டு போயிட்டு வரேங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? நைட் ஆயிட்டு அப்படி எப்படா கூட்டு போவான் அந்த காட்டுக்குள்ள? கிளம்பி நிக்கிறது எப்படா சொல்ல முடியும்? நான் வேணா இன்னைக்கு கூட வரட்டுமாடா? இன்னைக்கு ஒரு நாள் வேணா தங்கிட்டு போயேன். அதான் வீட்டுல இதுவே சொல்றேன்லடா, இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போயேன். இங்க இருக்க தோட்டம் தானே, நான் போயிருவேன். இன்னைக்கு வேணா பிள்ளைலாம் சினிமாக்கெல்லாம் கூட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு வரலாம்டா. இன்னைக்கு இங்க இரா, இன்னைக்கு ரெண்டா கூட்டு வந்த, இன்னைக்கே பிள்ளைய கூட்டிட்டு போறேன். இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வரேன். என்னடா ஏதா விருந்துட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படி இல்லைண்ணே, வாரேன். இன்னொரு நாள் வாரேன். நைட் ஆயிட்டுடா, புள்ளி இப்பவுமே கூட்டு போற. நான் கிளம்புறேன். அப்ப நான் கிளம்புறேன்ப்பா. சொல்லுடா, இப்பவே புள்ளைய கூட்டு போறான். என்னடா சொல்றேன் நீ? நீ சொன்னா கேப்பான். சும்மா கடை. சொல்றேன்டா தங்க புள்ள. புள்ளைய என்கிட்ட நீ எப்படி கூட்டு போறான் பாரு. என் பிள்ளை ரெண்டு நாள் கூட இருப்பான்னு நினைச்சேன். பத்திரமா போனா பைக்ல அவனை சிக்கன் பிடிச்சிக்க. என்ன அவளே இடுப்போட கெட்டிதான் வச்சிருப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ சின்ன பிள்ளை தூங்கிட்டானா அதான் சொல்றேன், நான் கெட்டிதான் வச்சிருப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏதோ உள் மனசு சரியில்லைன்னு சொல்லுத. என் புள்ளார ஒரு மாதிரி பாக்குறான். நான் சொன்னாலும் சகன குறைவாயிடக்கூடாது. ஒரு நாள் இப்படி பார்க்க மாட்டா, என்னைக்கு இப்படி பார்க்க. சரி ஃபீல் பண்ணாத. தங்கப்புல பார்த்து போனா சரிப்பா. தங்கம், நாளைக்கு காலையில் மாமா பார்க்க வரேன்னா? சரிங்க மாமா. சரி, பார்த்து போயிட்டு வா. புள்ளி சிக்கன் பிடிச்சிக்கா. தங்கப்புல வேற உனக்கு சிக்கன் பிடிச்சிக்கணும்னா? சரிங்க மாமா. இல்லையே, ஏதோ தப்பா இருக்க மாதிரி தோணுது. தப்பா இருக்க மாதிரி இருக்கு. என்னடா? எனக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரி தோணுடா. பாரு, அவன் அவன் கிட்ட எவனும் வாழட்ட முடியாது. அவன் அந்த தைரியம் இல்லாம பொண்டாட்டியை கூட்டிட்டு போறான் அந்த நேரத்துல. அதனால மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அவன் இவ்வளவு தைரியமா கூட்டு போறான்னா அவன் மனசுல வீரா இருக்குன்னு அர்த்தம். அவன் துணிச்சல்காரன். அவளை எப்படி காப்பாற்றணும், எப்படி கூட்டு போகணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். நம்மளால முடியாத கூட அவன் செஞ்சு காட்டிடுவான். நீ பயப்படாம இரு. அவன் மேல நம்பிக்கையே இரு, ஒண்ணு இல்ல. அவனை சொல்றதுக்கு என்ன? பூமிமா இங்க வாரின்னு சொல்லிட்டு கிளம்பும் போதே இப்படிதான் எனக்கு இருந்தது. என்னடா சொல்ற? ஆமாடா, நீ பயப்படுற வேற ஒண்ணு இல்ல. அதே ஒண்ணு உன் கூட இருந்தால, பேசட்டாலும் பக்கத்துல இருந்தா, இப்ப கொஞ்சம் தூரமா இருக்கல, அதான். வேற ஒண்ணு இருக்காதுல்ல. என் பிள்ளை பத்திரமா கூட்டு போடா. நான் வேணா வரட்டா கூட? இல்ல, நான் பாத்துக்கிறத ஏன்னா பயப்படுத? புள்ள இல்லாம நல்லாவே இல்லடா, ஒரு மாதிரியா இருக்குடா, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வர கூட்டிட்டு வரேன். ஏதோ விந்துட்டு கூட்டாம சொல்லிட்டு இருக்கேன். சரி, இன்னும் நேரம் இல்லாம சரிடா கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன்.
தர அப்பா நீ பின்னாடி தோட வரைக்கும் போயிட்டு வந்துரு. அப்பா நானும் போயிட்டு வரட்டா? சரி, நீ நானும் தோட வரைக்கும் மட்டும் போயிட்டு வாங்க. வரும்போது 2 பேரும் ஒரே பாதையில வாங்க, தனி பாதையில் வராதீங்க. அதுக்குதான் சொல்றேன், இவங்க எல்லாம் வேண்டாம். பட் இவங்க 2 திரும்பி வந்துட்டு எனக்கு உசுறு கையில இருக்காது. வேண்டாம், நான் போயிடுவேன். இல்ல நான் புள்ள விட்டுட்டே வரேன். நாங்களும் கிளம்புறோம்ப்பா. சரி அப்பா கிளம்புறேன். மாமா அது கிளம்புறோம் மாமா. மாமா என்ன மாமா முடிக்கிறாரு? சரி கிளம்புறேன். சீக்கிரம் பிடிச்சிக்கணும். சரிங்க. நான் இருக்க பிடிச்சிருக்கேன். தூக்கம் வந்தாலும் தூங்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு இப்பெல்லாம் தூக்கம் ரொம்ப வருது இல்ல? அது சில குழந்தைங்க அப்படிதான் இருக்குமா, மாசமா இருக்கும்போது ஒய்யாம தூக்கம் வருமா, தூக்க மாத்திரை போட்ட மாதிரி தூக்கம் வருமா. நான் பார்த்துட்டேன், அது அப்படிதான் இருக்குமா. ஒன்றும் செய்யாது, தூக்கம் வந்தா தூங்கிரு. நான் உனக்கு இருக்க பிடிச்சிருக்கேன். சரியா? சரிங்க. சரி இப்போ போயிடலாம். சரியா? எங்க ஐஸ்கிரீம் வேணுங்க. ஐஸ்கிரீமா? சரி இரு, அந்த சிலரோட்ட கிராஸ் பண்ணி போவோம். ஐஸ்கிரீம் குள்ள சாப்பிட்டுட்டு போவோம். சரி சாப்பிட்டு போலாம். நல்லா இருக்கு. என்னடி நல்லா இருக்கு? இப்படி உங்க கூட பைக்ல வரது நல்லா இருக்கு. சரி சரி சரி. உங்க அப்பா ஒரு மாதிரி இருந்தாரு. யாரு? ஜானப்பாவா? ஆமா, நான் வரேன்ல அதான். இல்ல, மகாதேவன். நானும் பார்த்தேன், ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்னன்னு தெரியல. நானும் பார்த்தேன். ஆமா பிள்ளை பார்க்க மாட்டாரா? என்னவா இருக்கும்? இரு, அண்ணனுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வரேன். வரேண்ணே. பின்னாடி வர, நீ போய்கிட்டாரு. இல்லண்ணே, ஐஸ்கிரீம் வேணும்னா ஒரு சைடு நின்று நான் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லடா நாங்களும் வரோம். சரிண்ணே. என்னண்ணே? பின்னாடி திரும்பி பாரு, 2 பைக் வருதா? ஒரு நிமிஷம் இருண்ணே. ஆமா நான் சாம் பேசுறேன். சந்தேகமா இருக்கு, நீ வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. சரிண்ணே. இல்லடா இல்ல, அது இல்லாம ஃபாலோ பண்ணல. சரி நீ போ. சரிண்ணே. ஐஸ்கிரீம் கடை வந்துட்டு நான் உள்ள போறேன், வா. சரிடா. உங்க அப்பா ஏன் இப்படி இருந்தாரு? நீ கேட்டுக்கலாம்ல. என்னமோ இருக்குது. அண்ணே அண்ணே அண்ணா அண்ணா. ஹலோ ஹலோ, சாமண்ண சாமண்ண லைன்ல தானே இருக்க? சாமண்ண அண்ணா அண்ணா. என்னங்க ஆச்சுது? என்ன? ஒண்ணு இங்க பாரு, ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சரி, உனக்கும் என் புள்ளைக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். என்ன நீ நம்புவல்ல? உங்களை நான் முழுசா நம்புவேன். எனக்கும் என் பிள்ளைக்கும் எதுவும் ஆகாது. அந்த நம்பிக்கை போதும்.